அழகப்ப செட்டியார் அவர்களின் அளப்பெரிய சாதனைகள் குறித்தும் இந்த இன்ஸ்டிடியூஷனோட கல்வி சேவை குறித்தும் இன்று எடுத்துரைத்தேன். தமிழகத்தின் பெருமைகள், தமிழகத்தின் தொன்மைகள், அதே போல திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பில் இன்று தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருப்பதையும், தமிழ்நாட்டின் திறமைகள் உலகளாவிய பல நிறுவனங்களுக்கு இன்று நமது திறன்மிக்க மாணவர்கள் தான் அங்கே சென்று கோலோச்சுகிறார்கள் என்பதையும், நாம் இன்னமும் சர்வீஸ், அதாவது மற்றவர்களுக்கு மேனுஃபேக்சரிங் செய்து கொண்டே இல்லாமல் நாம் நமது சொந்த ப்ராடக்ட்ஸை, நம்மளோட ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணணும். அதன் மூலம் தமிழ்நாட்டின் அந்த நாலேஜ் எக்கானமி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படணும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் மாணவர்கள் புதிதாக எமர்ஜிங் டெக்கில் எமர்ஜிங் சயின்சஸை படித்து அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் உயர்த்த வேண்டும் என்று பேசினோம். ஏற்கனவே நம்ம திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் தான் ரிசர்ச் ஃபெலோஸ் இன்று உலகெங்கும் போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னா அதுக்கு தனி நிதியும், அதே போல் கவர்னன்ஸில் ரிசர்ச்சை கொண்டு வந்ததும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி தான். இன்றைக்கி சிஎம் ஸ்காலர்ஷிப், சிஎம்மோட கோர் ஆஃபீஸ்லேயே அவங்க ரிசர்ச் ஃபெலோஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்து, கவர்னன்ஸில் இருக்கிற பல டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் ஃபெலோஸை கொண்டு போய் சேர்த்து, அங்கேயும் டேட்டாவை முழுமையாக உள்வாங்கி கொண்டு கவர்னன்ஸ் எப்படி பெட்டர் பண்ணுறதுன்ற ஒரு வேலையெல்லாம் இந்த ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை நான் சொல்வது போல் ரிசர்ச் செய்யும் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களோட பிரச்சனை ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். என் ரிசர்ச் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருவேன்ற மாதிரி ஒரு பயத்திலே ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்காங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அவங்களோட கற்பனை திறனை முழுமையாக கட்டமைத்து விடுவதற்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஏசி டெக் இவங்களும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி, அதே போல் இண்டஸ்ட்ரியும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, எல்லோரும் இணைந்து இதற்கு ஒரு முழுமையான தீர்வை காண வேண்டும். அதை நோக்கி தான் திராவிட நாயகன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம செகண்ட் எக்கானமின்னு வாங்க நமக்கு இல்லை. இப்போ நீங்கள் இந்த எஃப்டிஐ டேட்டா மாதிரி தான் அதுவும் கொண்டு போய் எல்லாமே இப்போ எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ அங்கே போய் அந்த நம்பர்ஸ் தான் கொஞ்சம், அதனால் அது ஜாஸ்தின்னுவாங்க. ஸோ அது தவறான ஒரு புரிதல். ஒரு ஸ்கியூ இருக்குது, ஒரே இடத்துல போய் கான்சன்ட்ரேட் ஆகிறதுனால அந்த நம்பர்ஸ் வருது. இப்போ ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் சொல்லுங்களா, இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அன்பு முதலமைச்சர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் ஆகணும். அது சொன்ன மாதிரி ஒரே இடத்துல மட்டும் வளர்ச்சி இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் முதல்ல பயணித்து வர்றாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு சேர்க்கும்பொழுது நம்ம ஏ கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு கம்மியாக தான் இன்சென்டிவ்ஸ் வரும். பி கேட்டகரி போகும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். சி கேட்டகரி இன்னும் சவுத்லாம் போகும்போது இன்னும் ஜாஸ்தி இன்சென்டிவ்ஸ் வரும். நம்ம ஒரு நிறுவனத்துக்கு வரும்போது நீ இங்கே கொண்டு போய் இந்த இண்டஸ்ட்ரியை போட்டிங்கன்னா உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும், அங்கே இருக்க மக்களுக்கும் எளிதாக நல்ல வேலை வாய்ப்பு, அவங்க வீடு இல்லங்களுக்கு அருகாமையிலே கிடைக்கும், உங்களுக்கும் நல்ல சீப்பான லேபரும் கிடைக்கும் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து வரைத்து நம்ம அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துலலாம் கொண்டு போகிறோம். இப்போ அந்த மாதிரி தான் பல நிறுவனங்களை சவுத் தமிழ்நாடு கொண்டு போய் இப்போ சவுத் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. இன்னும் பல நிறுவனங்கள் இந்த வர ஆண்டில் இன்னும் பல நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை வந்துகிட்டே இருக்குது. இன்னும் மகத்தான அறிவிப்புகள் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு.